இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஐஐடிலேருந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2025-26க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துருக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கான அட்மிஷன் வந்து 2025க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மூலமாக வந்து அதாவது தொழில் பயிற்சி நிலையங்களிலிருந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான தகவல் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதாவது பயிற்சி வந்து எப்படி வழங்கப்படும், இதில் வந்து கல்வி தகுதி, வயது வரம்பு, இடஒதுக்கீடு எல்லாமே வந்து உடல் தகுதியிலிருந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கணுன்றது வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 159 பேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷனால இருக்குது. நீங்கள் வந்து படித்து பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ ஃபீஸு, எப்படி வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த கோர்ஸ் வந்து காலேஜ் வந்து இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து படித்து பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ அட்மிஷன் வந்து பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனால வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெயில் ஐடி வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இல்லைனா இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் ஆயிருக்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, இருந்தால் வந்து என்டர் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, இங்கே வந்து என்ன வந்து என்டர் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் வந்து என்டர் பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட தாலுக்கா வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த தாலுக்காவோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸும் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து சேம்னா இது வந்து டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து சேவ் கண்டினியூ இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் இவரோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியின் பெயர், உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்குன்றதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. உங்களுடைய மார்க்கெல்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th வந்து மார்க் ஷீட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய டிசி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மானிட்டரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்கும் பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து வேணும், உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து எங்கே வேணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்றது வந்து இதிலே வந்து காமிக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கவர்மெண்ட் ஐடிஐ வந்து காலேஜ் வந்து இருக்குன்றது வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிச்சு. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எத்தனை என்னன்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோட் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபினிஷ் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து மேக் பேமெண்ட்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ண தெரியலனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான அப்ளை பண்ணி தருவோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.